இறையடியாரை வணங்கி ஆழ்வாரானவர். பெருமாளை துதித்து பாடியவர்களை ஆழ்வார்கள் என்று குறிப்பிடுவோம். ஆனால் பெருமாளின் பக்தரான நம்மாழ்வாரை துதித்து பாடி ஆழ்வார் என்ற சிறப்பை பெற்றவர்தான் மதுரகவி ஆழ்வார். எந்நேரமும் பெருமாளை ஆராதித்து வந்த நம்மாழ்வாரின் பக்தியில் ஈர்க்கப்பட்டு அவரையே கடவுளாக எண்ணி நம்மாழ்வாருக்கு தாசனாக விளங்கிய மதுரகவி ஆழ்வாரின் கபடமற்ற பக்தியால் கவரப்பட்ட பெருமாள் மதுரகவி ஆழ்வாரை ஆழ்வார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். மதுரகவி ஆழ்வார் அயோத்தியில் இருந்தபோது தென் திசையில் இருந்து ஒரு ஜோதியை கண்டார். அந்த ஜோதியை பார்க்க வேண்டி தென் திசையை நோக்கி நடந்தார். அப்படி அவர் நடந்து வந்தது தாமிரபரணி கரையோரம். அந்த காலத்தில் அப்பகுதி குருகூர் என்று அழைக்கப்பட்டது. இது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் உள்ளது. அங்கு ஒரு புளிய மரத்தின் கீழ் உள்ள ஒருவரிடம் அந்த ஜோதி கலந்தது. அவர் ஆழ்வார்களிலெல்லாம் சிறந்த ஆழ்வாரான நம்மாழ்வார் என்பதை புரிந்து கொண்ட மதுரகவி ஆழ்வார் அவரிடம் சரணடைந்தார். அவரையே தம் குருவாக ஏற்றுக்கொண்டார். இறைவனை பற்றி புகழ்ந்து பாடாமல் நம்மாழ்வாரை பற்றியே 11 பாடல்களை பாடி துதித்தார். பரம்பொருளை பாடாமல் அவரின் பக்தரான நம்மாழ்வாரை பின்பற்றியே பெருமாள் வீற்றிருக்கும் பரமபதம் அடைந்தார் மதுரகவி ஆழ்வார். எந்தவித உள்நோக்கமும் இன்றி தனது பக்தர்களுக்கு சேவை செய்தாலே தன்னை நோக்கி கடும் தவம் செய்தால் கிடைக்கும் பலனை இறைவன் அருள்வான் என்பதற்கு மதுரகவி ஆழ்வாரின் வரலாறு மிகுந்த சாட்சியாக உள்ளது. இதைவிட சிறப்பு என்னவென்றால் நம்மாழ்வார் அமர்ந்து தவம் செய்த புளிய மரமும் கூட புலியாழ்வார் என்று பெயர் பெற்றது. இதனால்தான் நமது முன்னோர்கள் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்ற பழமொழியை முன்வைத்தனர். எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கள் சேரும் இடத்திற்கேற்ப அவர்களின் தரமும் உயரும் என்பதை இறைவனின் திருவிளையாடலால் எடுத்துச் சொல்லப்பட்ட வரலாறுதான் புலியாழ்வார் வரலாறு.